அக்கா எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே இட்லி கடையை நேரு ஸ்டேடியம் அளவுக்கு பிரம்மாண்டமாக இங்கே மட்டும்தான் கொண்டாட முடியும் அப்படின்றதுக்கு இந்த ரசிகர்களும் சினிமாவும் கலைத்துறையின் ஜாம்பவான்களும் ஒரு பெரிய சாட்சி. ஆமாம், தமிழர்களோட வாழ்க்கையில் இட்லி கடையும் டீ கடையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இட்லி கடை இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இட்லி கடையாக இந்த மாலை பொழுதுல மாறி இருக்கு. ஸோ இந்த இட்லி கடையோட ஓனர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஆர் பார்த்திபன் அவர்கள். எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே டாக்டர் சத்யராஜ் சார் அவர்களை வருக வருக இந்த அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். தந்தானே தென்னையும் தந்தானே அத்தார திண்ணையும். ராஜ்கிரண் சார் அவர்களை அரங்கத்திற்குள் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் வருக என்று வரவேற்கிறோம். யாருன்னு கூறுக்குள்ள சாமிக்கு. லெட்ஸ் வெல்கம் ஷாலினி பாண்டே. யாருக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுறோமோ அவங்க வந்துட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வரப்போறதை பற்றி சொல்லணும்னா பார்க்கறதுக்கு காமாக கம்போஸ்டாக இருப்பார். ஆனால் கம்போஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் சும்மா வேற லெவல் இடி மாதிரி இருக்கும். வாங்காத விருது இல்லை, பார்க்காத புகழ் இல்லை, ஆனால் அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ டவுன் டு எர்த்தா இருப்பார். எல்லாருடைய டார்லிங் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்களை அரங்கத்திற்குள் வருக வருக என்று வரவேற்கிறோம். வரப்போறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்க ஒருத்தங்க. வெர்சடாலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு இவங்க ஒரு பெரிய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். மொழிகள்லாம் பிரச்சனை இல்லைங்க, எந்த மொழியாக இருந்தாலும் அதில் நான் கலக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிக்கக்கூடிய ஒருத்தங்க ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட நித்யா மேனன் அவர்களை அரங்கத்திற்குள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறத விட கிடைச்ச வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுங்கிறது ஒரு போராட்டம் தாங்க. அது தினம் தினம் அதுக்காக நீங்கள் போராடணும். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை தினம் தினம் எதிர்கொண்டு அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு ஆக்டராக ஆயிருக்கிற ஒருத்தரை தான் நம்ம அடுத்து இந்த மேடைக்கு அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் அருண் விஜய் அவர்கள். அடுத்ததாக டான் பிக்சர்ஸ் இன் தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களை அரங்கத்திற்கு அழைக்கிறோம். ஏ கல்லங்கபடம் இல்ல நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. சார்பாக திரு ஸ்ரேஷ் அவர்களையும் இந்த அரங்கத்துக்கு வரவேற்கலாம் ஒரு பெரிய கைத்தட்டலோட. எல்லாரும் வந்தாச்சு. இப்போ யாரோட வருகைக்காக வெயிட்டிங் அப்படின்றது தெரியும். வெயிட்டிங்லேயே வெறியேறுதே அந்த மாதிரி இருக்காங்களே நம்ம பிள்ளைங்கலாம். ஒரு மனுஷனோட வெற்றி என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு மனுஷனோட வெற்றி மற்றவங்களுக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னா அவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அத்தனை கைத்தட்டலும் காரணமாக இருக்கிறது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உழைப்புக்கு அவர் எதிர்பார்க்கிறது வெறும் ரசிகர்களோட கைத்தட்டு மட்டும்தானும் சொல்லலாம். அந்த சத்தம் தான், அந்த கைத்தட்டல் சத்தம் தான் ஒரு கலைஞரை தொடர்ந்து இயங்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அவரை தான் நம்ம அடுத்ததா மேடைக்கு அழைக்க. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க எல்லாரும்? ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் பார்த்தாலும் நீங்கள் இப்போ கேட்டோன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குக்கா. உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் எது சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் கேட்டிருந்தோம். அப்போ டக்குன்னு சொன்னார், என்னை கூட்டு போய் நீங்கள் அங்கே உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னார். அவர் அரங்கத்திற்குள் வருவதற்கான நேரம். சத்தம் கேட்குது இல்லையா? இந்த சத்தம் எல்லாமே அந்த ஒரு மனிதனுக்காக, அந்த ஒரு மனிதன் மேல் நீங்கள் கொண்ட அன்பிற்காக. ஸோ அன்பே முழு வடிவமான அந்த மனிதனை இந்த மேடைக்கு அழைக்கலாம். லெட்ஸ் வெல்கம் தி நேஷனல் அவார்ட் வின்னர் தனுஷ் கே ராஜா.
அதை வெற்றிகளாக மாற்றக்கூடிய வேங்கை, அத்தனை தமிழ் மக்களோட அன்பை பெற்ற தங்க மகன். குட் ஈவினிங் சார். இந்த என்ட்ரியே படத்தோட ஓப்பனிங் சீன் மாதிரி தான் சார் இருக்கு. இந்த வைபுக்கும் இந்த பாசத்துக்கும் இந்த அன்புக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். தனுஷ் சாரோட படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ திருப்தி எப்போ இருந்தாலும். இப்போ பாருங்க, வந்தோடனே உள்ள வந்து உங்க எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டாரா? அங்க பக்கத்துல வந்து திருப்திப்படுத்திட்டாரா? டக்குன்னு 2 லைன் பாடினாருன்னு வச்சுக்கோங்க, மனசு திருப்தியா இருக்கும். அப்படியே கேட்டா ஆஹா. டக்குன்னு போயஸ் கார்டன் போயட் வெளில வந்து லிரிக் எழுதினாருன்னு வச்சுக்கோங்க, மனசு திருப்தியா இருக்கும். கேட்டா ஆஹா. நடிச்சாருன்னு வச்சுக்கோ, ஐயோ அவ்வளோ திருப்தி. அந்த திருப்தி, அந்த ஒரு இமோஷனால தான் சார் திரும்ப திரும்ப இந்த ரசிகர்கள்லாம் உங்ககிட்ட தேடி தேடி வந்துட்டு இருக்காங்க. அது என்னைக்கும் அந்த அருள் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் சார் கேமராலாம் செட் பண்ணியாச்சு. பட் நேஷனோட ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது, நேஷ்னல் வைடு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. அது உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டு, லிங்கா உங்கள் ஃபோனில் ஸ்பேஸ் காலியாக இருக்குல்ல, எங்களை எடுத்துருவீங்கல்ல ப்ளீஸ் லிங்கா. லிங்கா சின்ன குழந்தையிலேருந்து உங்களை பார்த்துருக்கேன். என்ன ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ ஏதாவது பக்கத்தில் யாராவது ஆகாஷ் சார் ஒரு ஃபோனை டக்குன்னு கிஃப்ட் பண்ணீங்கன்னா வச்சிருக்கேன். அது அப்போ ஷோ சக்சஸ்டா. ஷோ போடா, அவர்கிட்ட இருக்க ஸ்பேஸ் எல்லாமே ஓகேடா. அதான்க்கா லவ். நீங்கள் எத்தனை கேமரா வச்சுருந்தாலும் என் கேமரா எங்கள் அப்பா நான் எடுப்பேன் அப்படின்றது தான் ட்ரூ லவ். தேங்க்யூ ஸோ மச். அந்த லவ் கண்டினியூ ஆகணும். வெல்கம் லிங்கா, வி லவ் யூ. ஃபஸ்ட்டு யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, முதல்ல எனக்கு இவர் தான் கால் பண்ணார். அவர் கால் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ஒருத்தரோட பேர் அடிக்கடி கேட்போம். அவர் தான் வரப்போறாரு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வண்டர்பார் ஃபிலிம் சார்பாக ஸ்ரேஷ் ப்ரோ அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். ஸ்டார்ட் தி வெல்கம் ஸ்பீச். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வணக்கம். இட்லி கடை இந்த படம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நானும் ஆகாஷும் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே பேசியிருந்தோம் மாதிரி சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு, டான் பிக்சர்ஸ் வண்டர்பார் ஃபிலிம் சேர்ந்து பண்ணலான்னு. பட் எதுவுமே கரெக்டாக செட் ஆகலை. அப்போது கரெக்டாக சாருக்கு வந்து ஒரு படம் மூவ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரியும் சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு இட்லி கடை, அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ சார் சொன்னார் நம்ம இந்த இட்லி கடையே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ நான் கேட்டேன் ஆகாஷோட சேர்ந்து பண்ணலாமான்னு. அவர் முன்னாடி ஆகாஷை பார்த்ததும் இல்லை. பட் அவர் ஓகே சரி பாப்பா ஆகாஷோட கேட்டேன், சார் இது மாதிரி வந்து சார் ஒரு கதை வச்சுருக்காரு இட்லி கடைன்னு சொல்லி, அவர் டைரக்ட் பண்ணுறாரு, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களான்னு. சார் டைரக்ட் பண்ணுறாருன்னா கன்ஃபார்மாக பண்ணிடலாம், கதை கூட கேட்காம ஃபஸ்ட்டு ஓகே சொல்லி அப்புறம் தான் அவர் என்ன ஐடியா கதை கேட்டு தான் ஓகே பண்ணி 20-30 days ஷூட்டிங்கே போயிட்டோம் அந்த படத்துக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. ஆகாஷ் become one of my closest friends now. Thank you Akash bro for placing your trust in us. And Wonderbar Filmsலேருந்து ரமேஷ் சார், சுரேஷ், துரண்ண அண்ட் டான் பிக்சர்ஸ் டீம் எல்லாருக்குமே மை தேங்க்யூ. நெக்ஸ்ட் அருண் சார். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். பட் தனுஷ் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அருண் சாரை கேட்போம் அப்படின்னாரு. சத்தியமாக எனக்கு நம்பிக்கையில் அவர் பண்ணுவார்னு. பட் எனக்கு முன்ன பின்ன அவர் தெரியும். ஸோ வந்து நான் உடனே டெக்ஸ்ட் பண்ணேன், சார் மாதிரி வந்து மீட் பண்ண முடியுமான்னு. உடனே டப்புன்னு ரிப்ளை பண்ணார். 2 daysல வந்து மீட் பண்ணார், கதை கேட்டார். 45 minutes தான் ஓகே சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு ஒரே ஷாக். ஓகே சொல்லிட்டாரா? ஓகே சொல்லிட்டாரு சார். இட் வாஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். ஒரு ஸ்டார் மாதிரி இல்லை சார், ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ வெரி மச் சார். நித்யா மேம், ஐ ஹோப் this film too, our success combination continues and you get all the awards you always deserve, and I hope we get another national award for Idli Kada as well. Shalini, thank you so much Shalini. It was a pleasure working with you.
தேங்க்யூ ஃபார் பீங் அ ஃப்ரெண்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சத்யராஜ் சார் எப்படின்னா அவர் வந்து ஒரு லெஜண்ட். அவரை பற்றி நானாக சொல்கிறது, பட் அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக், ரொம்ப பங்க்சுவல். எல்லாமே வந்து டக்கு டக்கு நடக்கும். ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோன்னா, இன்னும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா 2 minutes ரிப்ளை பண்ணிடுவார். ஒன்று இருக்குது இல்லை டக்குன்னு எல்லாமே சொல்லிடுவார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஒரு லெஜண்ட் மாதிரி நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணல. ரொம்ப என்ன நீங்கள் சார்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு ஒரு டைமுக்கு அப்புறம். காக்கி சட்டை படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறக்கல சார், பட் நான் அந்த படம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன் டிவியில். பிக் ஃபேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாய்ஸ் நோட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது பார்த்திபன் சார் மட்டும்தான். ஏன்னா பார்த்திபன் சாருக்கு வந்து நான் ஃபோன்லேயே பேசினதில்லை, ஒன்லி வாய்ஸ் நோட் தான். வாய்ஸ் நோட் இப்படி, வாய்ஸ் நோட் அப்படி. லைக் எல்லா வாய்ஸ் நோட்டும் ஒரு 2 minutes 3 minutes இருக்கும். அவர் 1 minute கீழே வாய்ஸ் நோட்டே அனுப்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. எல்லா வாய்ஸ் நோட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பஞ்சோ, ஒரு கடியோ, ஒரு பாடியோ எல்லாமே வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு கவிதையாகவே இருக்கும் அவர் வாய்ஸ் நோட்டு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் அவர் கேட்க வாய்ஸ் நோட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணுவேன். ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 4-5 கதை சொன்னார். அவர் நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ண போகிற கதை. அதுக்காக வெயிட்டிங் சார். நெக்ஸ்ட் லைக் இந்த டீமோட டெக்னிக்கல் குரூ பிரசன்னா சார், ஜாக்கி சார், கிரண், சதீஷ் மாஸ்டர், காவ்யா, எல்லாருக்குமே ரொம்ப, பீட்டர் மாஸ்டர், மை ஃபேவரட் பீட்டர் மாஸ்டர், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. திஸ் ஃபிலிம் would have not been anything without you guys. Thank you so much. இன்னைக்கூட விழா நாயகன் ஜிவி பிரகாஷ். எனக்கு ஜிவி வந்து ஒரு 2008லேருந்தே தெரியும். அவர் ஃபஸ்ட்டு 1-2 ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியும். அப்போ தான் வெயில் முடிச்சு புதுசாக வந்தார். அப்போ நான் வந்து ஒரு சின்ன குழந்த, அவரும் ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்த தான் அப்போது. எனக்கு 2008 தெரிஞ்ச ஜிவி. அதுக்கப்புறம் வந்து 100 ஃபிலிம்ஸ், சூப்பர் ஹிட் சாங்ஸ், பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ், அவார்டு, ரிவார்டு, நேஷ்னல் அவார்டு எல்லாமே பண்ணிட்டார். ஆனால் ஆள் ஒன்றும் அப்படியே தான் இருக்கார். அவர் போன படத்துக்கு சொன்னார், நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து அவர் காசு வாங்காமல் பண்ணாருன்னு. போன படத்துக்கும் காசு வாங்கிட்டார், இந்த படத்துக்கும் காசு வாங்கிட்டார். எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஜிவி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சாங்ஸ் யூ ஆர் கிவன் ஃபார் திஸ் ஃபிலிம். ராஜ்கிரண் சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட ஒர்க் பண்ணது பெரிய ப்ளஷர் சார். ரொம்ப நன்றி சார். லைக் ஒரு திவ்யமான ஒரு ஆள் கூட பழகுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஃபைனலாக இந்த படத்தோட ஹீரோ, டைரக்டர், ஃபைனலாக இந்த படத்தோட ஹீரோ, டைரக்டர், என்னோட லைஃப்பில் என்னோட ஹீரோ, என்னோட டைரக்டர் தனுஷ் சார். அவரை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கம்மியாக தாங்க இருக்கும். அவர் கோச்சிங் மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு அட்வைஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். சார், உங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நல்லவனா இரு, ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதுங்க சார். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, வரேன், காலிவுட் நடிச்சிட்டிங்க, டாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் எல்லாமே நடிச்சிட்டிங்க. நீங்கள் பயங்கரமாக நடிப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நம்ம தலைவர், அவர் தலைவருக்காக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். ரெண்டாவது மேட்டருக்கு வந்துடுறேன். அவர் சொன்னது தான், சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான், கண்ணுக்கு தெரியாத சிவன் கையும் உங்கள் ரசிகர் ஒருவன் தீப்பந்தா வரைக்கும் வந்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க சார்.
லிவ் அண்ட் லெட் லிவ். வாழ விடு, அவ்வளோதாங்க மேட்டர். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து இட்லி கடையோட ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்காக முதல் பாடல் ரொம்ப ஃபேமஸான டேலண்டடான அவர் வந்து பாடினாலே எனர்ஜி பறக்கக்கூடிய ஒரு பாடகர் இங்க வர போறாரு. அவர் வந்துட்டு ஆண்டனி தாசன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து எம்பாட்டன் அப்படிங்கிற ஒரு பாடலை இப்போ இதோ உங்க முன்னாடி. தன்னானே நானே தானானே நானே தானானே தானானே. எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும். எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும். ஊரான ஊரு வரும், முன்னோரின் தேரு வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும். ராத்திரி வழி நடுக நிலவு வரும். கத்திரி வெயில் கடக்க கருட வருமை சாமி. கோவில் செல கவுளி சொன்ன சகுன வரும். காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமை சாமி. ஆகாச பூமி எல்லாம் அறுதல கூட வரும். அண்ணாந்து பார்க்கையிலே தூரல் வரும். ஒய்யார தூளி தந்த அலமரம் கூட வரும். ஆத்தோரம் கால் நடந்த சேரு வரும். அம்மிக்கல்லும் கூட வரும், ஆட்டுக்கல்லும் கூட வரும். அம்மனோ செம்மனோ எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும். எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும். ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம மண்ணின் மனம் மாறாத ஆண்டனி தாசன் அவர்களுக்கும் என்டையர் பேண்டுக்கும்.
ஸோ இவ்வளோ பெரிய இந்த பிரம்மாண்டம், இவ்வளோ பெரிய படைப்பு அப்படின்னா அதுக்கு பயங்கர சப்போர்ட்டாக பேக் போனா பில்லராக இருந்த அத்தனை முக்கியமான நபர்களையும் நம்ம ஹெச்ஓடிஸ் மேடைக்கு எடுப்பதற்கான நேரம். இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய கைத்தட்டலோட நம்ம படத்தினுடைய டிஓபி கிரண் கௌஷிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் கிரண் அவர்கள். எங்களோட ஃபேவரட் எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடக்ஷன் டிசைனர் திரு ஜாக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜாக்கி சார். The legendary action director Mr. Peter Hain அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Costume designer the beautiful Kavya Hiram அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். So நீங்க எல்லாருமே why you here, your love for the film, and to the audience, please go ahead. Yeah, first of all, I would like to thank Dhanusha for giving me this opportunity, and I would like to thank brother Arun Vijay sir that you did a very good job for this films, which I wish to work with you for a long time, but I got a chance because of Dhanush sir. I wish and I believe that we did our best for this film, and expecting the audience, like to see and give us the result. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் டைரக்டரோட ஹேட்ரிக் 3வது படம் தொடர்ந்து பண்ணிட்டேன். ஆஸ் எ டெக்னீஷியனாக ஒரு சின்ன ரகசியம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நானே. அதை மட்டும் ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லிடலான்ட்டு. முதல் 2 படம் தெரியல என்ன பண்ணார் அப்படின்ட்டு. 3வது படத்தில் தான் கொஞ்சமாக கண்டுபிடிச்சேன். அவர் ரீமேக் மட்டும் தான் பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது இல்லைன்றதை 3வது படத்தில் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செட்டு ஒன்று போடணும் அப்படின்னாரு. சரி ஓகே போடலாம் அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸில் உட்காந்து சொல்கிறேன், சார் ஒரு 16க்கு 24 சைஸ் இருக்கலாமா அப்படின்னேன். இல்லை சார் அப்படி சைஸ்லாம் எனக்கு புரியாது, நீங்கள் காமிங்க எவ்வளோ சைஸ் இருக்கும். வச்சு காமிச்சேன். பார்த்துட்டு இல்லை சார் இந்த பக்கம் 2 அடி கம்மி பண்ணுங்கள். சரி சார் பண்ணிக்கலாம். வாசல் இங்கே இருக்கணும் சார், இங்கே ஒருத்தர் உட்காருவார், இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் கேட்குறாரு, அதுக்கிட்ட ஒரு 2x2க்கு ஒரு ஸ்கொயர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் சார், அதுக்கு கீழே ஒரு தகரம் இருக்கணும் சார், அதுக்கு அந்த பக்கம் ஷார்ட் வச்சா வாசல் தெரியணும் சார்னாரு. இது ஏற்கனவே எடுத்த படத்தை திருப்பி நம்மகிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா, இவர் என்கிட்ட ஒர்க் பண்ண அந்த நான் ஒர்க் பண்ண 3 படத்துக்குமே அவர் தலைக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டார். திருப்பி ரீஷூட் பண்ணுறாரு. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவருக்கு. அதனால் ஒர்க் பண்ணுற எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பிரதர். தொடர்ந்து பண்ணுவோம். நீங்கள் ரீமேக்காக பண்ணுங்கள், உங்கள் தலையில் இருக்கிறது அப்படியே என்கிட்ட கொடுங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணி தரேன். ஆல் த வெரி பெஸ்ட். நான் ஒரு 37 படம் பண்ணியிருக்கேன். இந்த 37 படமும் ஒன்று நான் டைரக்டர் ஆஃபீஸ் போவேன், இல்லை டைரக்டர் என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எடிட்டிங் ரூம்னு ஒன்று இருக்கும். இந்த படத்தில் அந்த எடிட்டிங் ரூமே காட்டாமல் முடிச்சிட்டாங்க படத்தை. சார் எங்கெல்லாம் ஷூட் பண்ணுறாரோ அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்கே ஒரு கேரவேன்லேயோ இல்லை ஹோட்டல் ரூம்லேயோ இருந்து ஒரு நாள் கூட அந்த எடிட்டிங் ரூம்லேயே இல்லாமல் கேரவேன்லேயே எடிட் பண்ண படம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தேட்டரில் பார்க்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு வண்டர்பா ஃபிலிம்ஸ், டான் பிக்சர்ஸ், Shreyas. First of all, thank you so much for handling நிறைய situations for me. And GV sir, big fan of your work. மயக்கமான டைமில் இருந்தே எப்படியாச்சும் தனுஷ் சாரை ஷூட் பண்ணிடணும்னு ஒரு ஆசை. பட் தென் ஃபைனலி தனுஷ் சார் டைரக்ஷன்லேயே அவரே நடித்து, ஜிவி சார் நீங்கள் மியூசிக் போட்டு, வெரி ஃபார்ச்சுனேட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நித்யா மேம், லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. அருண் விஜய் சார், சத்யராஜ் சார், எல்லாம் சின்ன வயசில் பெங்களூர்லேருந்து வரேன் நான். ஸோ டிவியில் பார்த்து அப்படியே ரசித்தவன் நான். ஸோ சத்யராஜ் சார் அண்ட் ராஜ்கிரண் சார் ஷூட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் ஃப்ரம் காதல் கொண்டேன், பெங்களூர்லேருந்து பெரிய ஃபேன். மயக்கமான பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்டயும் ஸ்பாட்டில் சொல்லியிருக்கேன், சார் என்னைக்காச்சும் உங்கள் க்ளோஸ்அப் ஒரு நாள் ஷூட் பண்ணிடணும்னு ஆசை. நீங்கள் என்னை பார்த்தீங்க, இன்னும் நிறைய இருக்குது கிரண், வாங்க போகலாம், நீங்கள் சிரிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். திஸ் இஸ் பீன் ப்ளஷர். தனுஷ் சார், only love and gratitude. Thank you so much. Hello everyone. I have so much to be grateful for this film. But firstly, thank you Dhanush sir. Forever grateful for everything that you do, and thank you for letting me be part of this world you've written and created so beautifully. Thank you sir. GV sir, thank you for giving us such beautiful music for this film. Wonderbar, Dawn Pictures, thank you so much for the opportunity. எஸ் சார், மிகப்பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. அடுத்ததான் மேடைக்கு வரப்போகிறவர்
எந்த ஒரு கதாபாத்திரம் அவர் எடுத்து நடித்தாலும் கண்டிப்பாக அது மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான டேலண்டட் ஆர்டிஸ்ட், ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட இளவரசு சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஒரு படத்தில் ஆடியோ ரிலீஸில் பேசும்போது, அப்பா நீ என்னை ஹீரோ ஆக்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கப்பா, 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் நீ மதுரைக்கு போய் அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். அண்ணனுக்கு வந்து கரெக்டாக அந்த காசை வந்து ஒழுங்காக செலவழித்து படம் எடுக்க தெரியாது, எனக்கு சினிமாவை பற்றி என்னமே தெரியாதுப்பா, நீ என்னை கொண்டாந்து நுப்பாட்டிட்டப்பான்னு பேசும்போது, ஒரு தகப்பனா நான் அந்த படத்தில் நடிக்கலை, எனக்கு அவருக்கும் நேரடி ரத்த சம்பந்தம் இல்லை. எப்போ ஒரு தகப்பனுடைய வலியை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் உழைக்கிறாங்கிறத ஒரு மகன் புரிஞ்சுக்கிறானோ, அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் எந்த தகப்பனும் கிடைக்காது. அந்த வரத்தை அதை மகன் சொல்லி தகப்பன் கேட்குற வாய்ப்பை நிறைய பேருக்கு காலம் கொடுக்காது. அது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை அப்பாவுக்கும் மகனுக்கு கிடைச்சது. அப்படி கிடைக்கலைன்னா என்னாகும்? அதுதான் இட்லி கடை. அப்படி ஒரு பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு அந்த கதையில் எனக்கு ராமராஜன் ஒரு கதாபாத்திரம், நாங்கள் 2 பேர் வந்து வெளிநாட்டில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங். ஒரு வசனகர்த்தா தனுஷை வந்து நான் அந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக பார்த்தேன். ஏன்னா ஒரு எமோஷனாக இப்போ பார்த்திபன் சார் இருக்கார், மற்ற கஸ்தூரிராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வசனத்தில் பயிற்சி இருக்கும். இவர் எழுதி கொடுத்ததை கேட்டு வந்தவர் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி மாண்டேஜஸ் எடுக்கிறதாலும் சரி, டயலாக்ஸ் எடுக்கிறதாலும் சரி, ரொம்ப சின்சியராக உளறிடுவேன் நான். அந்த டயலாக்லாம் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அருமையான எமோஷனலாக ஒரு குடும்ப உறவை வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனப்படாங்கிற கருத்து தான் இட்லி கடையில். இந்த படத்தில் என்னை எல்லாமே கவனிச்சுக்கிட்ட டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கும், தம்பி ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும், படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரமேஷ், துரை, கிருஷ்ணா, அசோசியேட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, கேமராமேன் கிரண், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. தம்பி அருண் விஜய், தேங்க்யூ ஸோ மச் தம்பி. நீங்கள் எல்லோரும் உங்களை வந்து அந்த 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 ஆட்டிடியூட் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சினிமா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஆகஸ்ட் ஹீரோ விஜயகுமார் என்னுடைய மகன்ற முறையில் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.